உங்களுடைய ரெஸ்பெக்ட்காக யாரும் கையேந்தி நிக்கல. நாங்க தண்ணி அடிச்சா உங்களுக்கு என்ன தண்ணி பற்றாக்குறை ஆயிருதா? Girls are straight to graveyard. ஆக்சிடென்ட்ல வந்து செத்து போறப்ப நீங்க சுடுகாட்டு போறது இல்லையா? நீங்க ஏன் தண்ணி அடிக்கிறீங்க? நீங்க ஏன் தண்ணி அடிக்கிறீங்க? எனக்கும் மப்பியரும் உனக்கும் மப்பியரும் தானே. ஆமா. நீங்க எங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்தீங்க இல்லையா? அதுல ஐ சன் ஆஃப் மட்டும் தான் இருந்தது. சோனியா நானால விமனே பார்ட்டிசிபேட் பண்றது இல்லையா என்ன? கண்ணீரை வீணடிக்காதே ஏமாறுவோம் நான் அல்ல. ஓகே பாத்துக்கமா, இவர் ஏமாற மாட்டாரு. பொண்ணுங்க எல்லாரும் உங்களுடைய கட்டவிரலுக்கு கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? குத்துவேலுக்கு ஏத்துற மாதிரினா அது என்ன? சரி ஏத்தாத. உன்னை யார் ஏத்த சொன்னா? We are giving chances. You do not dole out chances. பிச்சை கொடுக்கல யாரும் இங்க. நான் ரேசர் தான் வாங்க பாப்போம் என்ன இல்ல. நான் அதான் சொல்றேன். பட் 1% பண்ணிட்டீங்கன்னா நான் ஒத்துக்கறேன். ரேப் எதனால நடக்குது? பொண்ணோட ட்ரெஸ்னாலயா? 85 year old கேள்வியில இருந்து 2 மாசம் குழந்தையில இருந்து என்னோட சேலை உங்களுக்கு கலாச்சாரம், என்னோட சட்டைக்கும் பேண்ட்டுக்கும் இருக்கிற 1 இன்ச் உங்களுக்கு ஆபாசமா? டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். நீ என்னடா அப்படிங்கிற இந்த ஷோ என்ன ஷோ அப்படின்னு பார்த்தா என்ன கான்செப்ட்? இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் அப்படின்னு பசங்க சொல்றாங்களே ஏன்? என்ன பழைய கான்செப்ட் கொண்டு வர? நான் நிறைய பாத்திருக்கேன். பைக்ல, அப்புறம் Facebook ஸ்டேட்டஸ்ல, அப்புறம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, டி-ஷர்ட்ல, இப்படி எல்லா இடத்துலயும் ஒரு கருத்து. சாரி கேர்ள்ஸ், மம்மி சேஸ் நோ டேட்டிங் அப்படின்னா தெரியாது. பெண்ணுனாவே இப்படித்தான் அப்படின்னு வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு. ஓகே, அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனநிலை நிறைய இடங்கள்ல நான் பாத்திருக்கேன். அப்படி நீங்கள் வைத்திருக்கக்கூடியது என்ன? ரோஸ் 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 அழகான ரோஸ் நீ. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பாத்தீங்கன்னா வந்து நோ லவ் நோ ட்ரபிள். நோ லவ் நோ ட்ரபிள். காதல் வேண்டாம், தொந்தரவு வேண்டாம். இப்ப கூட பல பெண்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நான் தான் முடியாதுங்கிறேன். வேஸ்ட் ஆஃப் டைம் போட்டு ஒரு கேர்ள் போட்டோ போட்டுருவாங்க. பெண்கள் இல்லாத இடம் நிம்மதி நிறைந்திருக்கும். பெண்கள் இல்லாத இடம் நிம்மதி நிறைந்திருக்கும். நீங்க எங்களை கிண்டல் பண்றீங்க. கிண்டல் பண்ணல, உண்மையை தான் சொல்றேன். என்னோட டி-ஷர்ட் கோட்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் கோட்ஸ் வந்து கேர்ள்ஸ் ஆர் மேட் ஆஃப் சுகர் அண்ட் ஸ்பைஸ். அதன வாட் இஸ் சுகர் அண்ட் ஸ்பைஸ்? I don't know how to தமிழே வரலையே. இனிப்பும் காரமும் சேர்ந்ததுதான். According to time they will change. Oh, according to the time they change. என்னோட பர்சனல் ஸ்டேட்டஸ் girls may come and go day by day, but I remain single. You remain the same. ஏ மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். Don't waste your time and energy on girls. print out எடுத்து என் friend வந்து ரூம்ல வந்துட்டு ஒட்டி வச்சிருக்காரு. டெய்லி காலையில எந்திரச்சோன அதை பாத்துக்கலாம். ஏன் சார் உங்களுக்கு பொம்பளைங்களை பிடிக்காதா? வாடையே ஆகாதுங்க. உங்க friend நீங்க என்ன பண்றீங்க? இல்ல இதுதான் நானும் ஃபீல் பண்றேன். நீங்களா தான் ஃபீல் பண்ணுங்க. ஓகே. தண்ணியும் கண்ணியும் ஒண்ணு சார். அடேங்கப்பா, பெரிய பெரிய தத்துவம்லாம் பேசுற. ஆனா எனக்கு தான் புரியல. ஏன்னா எந்த இதுல போனாலும் அதுக்கு ஏத்த மாதிரி மாறிடுவாங்க. அவங்க கிட்ட ஒரு விசுவாசம் இல்ல. அது எப்படி நாங்க நாய்க்குட்டியா நீங்க எது சொன்னாலும் கேட்டு விசுவாசமா இருக்கிறது? இவ பொம்பளை ரபடியாச்சே. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல. ஒரு gift நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்க பர்த்டேக்கு gift வாங்கி கொடுக்கணும். என்கிட்ட உட்கார்ந்திருப்போம் அவனுக்கு பிடிச்சதா gift கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். எல்லா பொண்ணும் அப்படிதான். அதுக்காக நீங்க விசுவாசம் இல்லாம இருக்கிறோம் அப்படின்லாம் நீங்க சொல்ல முடியாது. நீங்க ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா இன்ச்சுமா முதல் நாள்ல நீங்க ப்ரோபோஸ் பண்ண நாள்ல இருந்து முந்தின நாள் நீங்க பண்ண போன் கால் வரையும் அந்த பொண்ணு நினைவு வச்சிருப்பா. சோத்துக்கு உப்பு போட்டதை மறந்துட்டு 2 வாட்டி உப்பு போடுவேன். அதெல்லாம் ஞாபகம் இருக்கா உனக்கு? Girls are straight way to graveyard. Girls are straight way to graveyard. சுடுகாட்டுக்கு செல்வதற்கான Straight ஆன நேரான நேரா. இந்த வாசகம்லாம் உங்களுக்கு யார் எழுதி தரா? அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. அவங்கள விழுக்கணும். Girls make right way to graveyard எதை வச்சு சொல்றீங்க? சரி நீங்க தான் அத பத்தி நான் கேர் பண்ணிக்கல. ஆக்சிடென்ட்ல வந்து செத்து போறப்ப நீங்க சுடுகாட்டு போறது இல்லையா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா நம்ம புளியம்பள்ளி சரோசாங்க. சரசா இது. இல்ல வேற ஏதாச்சும் ஆகறப்ப நீங்க ஸ்ட்ரைட்டா போறது இல்லையா? அதுக்கு பொண்ணுங்க மட்டும் நீங்க சுடுகாட்டு போறது ரீசன் ஆவாங்க சொல்றீங்க. இதுல தப்பா என்னமா அசிங்கமா இங்கிலீஷ் வேற. Girls are straight way to graveyard. சொல்றா. என்ன நம்ம பேசுறா? I'm talking about the mental stress. Okay, what they give. எல்லா லவ் ஃபெயிலியர்ஸ்லயும் பொண்ணுங்க மட்டும் தான் நீங்க சொன்னீங்கல. ஐயய்ய பேசவே விட மாட்டீங்க, பேசாம இருக்க மாட்டீங்க. என்ன நீங்க? எங்களோட விருப்பம் நாங்க சொல்லுவோம், நாங்க சொல்ல மாட்டோம். இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே. தப்பா சொன்னா கொன்றுவானோ. அப்படினா நீங்க ஸ்ட்ரைட்டா தான் சொல்லிக்கணும். எந்த பொண்ணு அந்த தப்பு பண்ணிச்சு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்கள தான் சொல்லிக்கணும். இப்படி குண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? அங்கதான் பர்சனல் வரும். ஒரு கீதாவோ சீதாவோ ஏதோ வெச்சுங்களே, கீதா இஸ் தி ஸ்ட்ரைட் வே டு ரீச் கிரேவ்யார்ட்னு சொல்லிருந்தா அது உங்க விஷயம். என்ன எல்லோடா? நானா பரிசுக்கா போயிட்டு இருக்கேன், பாடம் நடத்திட்டு இருக்கேன். Girls are the straight way. அத அவங்க அப்பா ஒரு பேர், அவங்க அண்ணங்கார கால ஓடிப்பா, அது உங்க சொந்த பிரச்சனை. ஆனா girls are சொல்லல she can ask. அதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்ல கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. Graveyard never means நான் போய் சாக போறேன் அப்படி இல்ல. It means அதோட அர்த்தங்கள் சேஞ்ச் ஆகும்ல, அந்த மாதிரி தான் நான் சொல்றேன். அப்படி ரோல வந்து கண்ணீரை வீணடிக்காதே ஏமாறுவோம் நான் அல்ல. கண்ணீரை வீணடிக்காதே ஏமாறுபவன் நான் அல்ல. ஓகே பாத்துக்கமா, இவர் ஏமாற மாட்டாரு. என்ன ராஜா வந்த இடத்துல கலாய்க்கிறீங்க? நான் உன்னை வந்ததுல இருந்தே கலாய்ச்சிட்டு தானே இருக்கேன். ஸ்டே அவே சேவ் மணி. ஸ்டே அவே சேவ் மணி. வை. இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அதுக்கான கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். நீங்க உங்களுக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கும். அதுக்காக காவால கை விட்டாலும் காரியத்தோட தான் கை விடுவாரு தாசண்ண. என்னை பார்த்து
கிளப்ல மபுல பாட்டு பாடினதுல எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருச்சு. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? வெட்டிக்குது, அப்படியே சூடாவுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கர்ச்சீஃப் கட்டுறேன், என்ன கட்டுறேன், அது வந்து வேற யார் பிசினஸும் கிடையாது. இஃப் ஐ டேக் மை ஓன் டிசிஷன்ஸ் இட்ஸ் none of your business. கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கின்னு இருக்கிறோம். ஏங்க உங்களை பார்த்து பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க? உங்க இல்லாம அந்த பக்கம் போறவங்கள பார்த்து பண்ணணும்னு நினைச்சீங்க. அப்ப நீங்களும் போறீங்களாங்க? இட்ஸ் வெரி சிம்பிள். நான் போனா அது உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. போனா எங்களுக்கு பிரச்சனை. அது அப்படியே அதை பத்தி பாடுறீங்க. நம்மளோட கலாச்சாரம்னு ஒண்ணு இருக்குங்க. அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா உச்சாலாவை எடுத்து உச்சியில ஊச்சிட்டு இருப்பான். என்னோட சேலைக்கும் என்னோட ஹிப்புக்கும் இருக்கிற 6 சென்டிமீட்டர் உங்களுக்கு கலாச்சாரம், என்னோட சட்டைக்கும் என் பேண்ட்டுக்கும் இருக்கிற 1 இன்ச் உங்களுக்கு ஆபாசமா? ஐயோ அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இல்ல அதே மாதிரி அந்த பாட்டை ஆரம்பிச்சவங்கள கிளப்ல மப்புல திரியற பொம்பளை அப்படிங்கறாங்க. நாங்க தண்ணி அடிச்சா உங்களுக்கு என்ன தண்ணி பற்றாக்குறை ஆயிருதா? மாட்னாடா மானஸ்த. நீங்க ஏன் தண்ணி அடிக்கிறீங்க? நீங்க ஏன் தண்ணி அடிக்கிறீங்க? வீட்ல பொண்டாட்டி சொல்ல தாங்க முடியல. என்ஜாய். நீங்க சரி ஓகே நாங்க அடிக்கிறோம். நீங்க எதுக்கு அடிக்கிறது ரீசன் சொல்லுங்க. சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன். சொல்லுங்க. கரெக்ட்பா. நீங்க ஏன் அடிக்கிறீங்கன்ற ரீசன் சொல்லுங்க, நான் சொல்றேன். அடிக்கிறதுக்கு ரீசன் சொல்லுங்க. நீ உங்களுடைய சொத்தா தண்ணி அடிக்கிறது? ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. தண்ணி அடிக்கிறது வந்து என்ன? சரி நாங்க அடிக்கிறோம். வேற மாதிரி ஆணோருக்கு வேற மாதிரியா? எனக்கும் மப்பி ஏறும் உனக்கும் மப்பி ஏறும் தானே? ஆமா சரி நாங்க வெரி குட் ஃபேமிலி கேட். வீட்டுக்கு கூட்டி போய் விளக்கேத்த வச்சோன்னு வையே, விளக்கெரியாது, வீடே எரிஞ்சு போயிடும். நீங்க ஏன் அடிக்கிறீங்க? அது ஒரு ரீசன். நீங்க ஒரு வேல்யூபிள் ரீசன் சொல்லுங்க அதுக்கு. நீங்க அடிக்கும் போது யாரும் கேக்குறது இல்ல கேள்வி. இங்க பார் ஜோதிகா, உனக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல கல்யாணமே ஆகாது. ஓகே நீங்க மாடர்ன் ஆகணும், பப் போணும், எல்லாம் யாருக்காக பண்றீங்க? லைக் யூ வாண்ட் டு ஷோ. நீங்க செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிடுவோம். யூ வாண்ட் டு ஷோ டைரக்ட்லி. உங்களுக்கு வந்து ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. எல்லா விஷயம் ஒரு பொண்ணு பண்ணா it doesn't mean she's showing off. If I am wearing makeup, I have 36 shades of lipstick. You wouldn't know the difference between cherry red and arctic red. Yes. Thank you. ஓகே ஓகே எனக்கு தெரியாது இல்ல. ஓகே ஃபைன். இந்த ஃபங்க்ஷன் போனா இந்த மாதிரி Dress பண்ணுவோம், அந்த ஃபங்க்ஷன் போனா அந்த மாதிரி Dress பண்ணுவோம். எல்லாத்துலயும் லோ ஹிப் லோ நெக், எல்லாத்துலயும் செக்ஸ்ங்க. யாரை நீங்க அட்ராக்ட் பண்றீங்க? யாருக்காக? உங்களுக்கு தான் போறோம். எனக்கு I need to feel good. It's called self care. பெரிய மேதாவி மாதிரி பேசுறது நினைப்பு மூடுறா. உங்களை Dress பண்ண வேண்டாம்னு யாராவது சொன்னாங்களா? செல்ஃப் கேர் இல்ல, அதுதான் அட்டென்ஷன் சீக்கிங்னு சொல்றேன். உங்களுக்கு ரெஸ்பெக்ட் வேணும். ஐயா வாய பாரு. வள்ளல்ல. நான் நீங்க என்ன மாதிரி Dress பண்றீங்க எல்லாமே நாங்க பார்த்து நாங்க கொடுக்கிற ரெஸ்பெக்ட் தான் அது. அந்த ரெஸ்பெக்ட்ட நீங்க ஏன் கெடுத்துக்கிறீங்க? பூமர் அங்கிள். எஸ். கம் ஆன் அங்கிள். நீங்க நல்ல சாரில இருந்தா இவ்ளோ ரெஸ்பெக்ட் இருக்குல, அந்த ரெஸ்பெக்ட்ட ஏன் கெடுத்துக்கிறீங்கன்ற எங்களோட இத தான் சொல்றோம். நான் பெண்களே நாயா மதிக்கிறேன். உங்களுடைய ரெஸ்பெக்ட்காக யாரும் கை ஏந்தி நிக்கல. I'm very sorry. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. You are judgmental. பொண்ணோட இடுப்ப பார்த்துட்டு மார்க் போடுற. What judgmental? You are showing off. I mean சரி ஓகே. டேய் டோமர் தலையா, நான் எப்படி Dress பண்ணா உனக்கு என்னடா? something is attracting. உங்களுடைய நேச்சரையும் ஹியூமன் நேச்சரையும் நீங்க ஒரு விஷயத்தை பார்க்க கூடாது. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போயிட்டு இருக்கல்ல, கூட பேசினா மறந்துற மாட்டேனா? I don't care. Your eyes, you decide whether you want to see or not. பார்க்க கூடாதுன்னு தோணும்போது அது பார்க்கணும்னு தோணும். நீங்க பாருங்க பார்க்காதீங்க. புலவர்களே சாந்தமாக உரையாடுங்க, ஆனால் அது சண்டையாக மாறிவிடக் கூடாது. Exactly. பசங்க ஸ்டபனா இருந்தானா assertive, பொண்ணுங்க ஸ்டபனா இருந்தா they are bossy. What boss is that? என்ன மாமா கோவம் வந்துருச்சு. இனி எரிமலை வெடிக்குண்டா. Every time whatever you say will be the final decision. பெரிய நீங்க தான் பெரிய ஆரிங்க இருக்க, பிறக்கும்போது 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும். இல்லனா நீங்க வந்து பொண்ணுங்க எல்லாரும் உங்களுடைய கட்டவிரலுக்கு கீழ தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? விடுங்க, போட்டு அவங்கள நசுக்காதீங்க. அவ அடாவடி ஆகறா, அடமெண்ட் ஆகறா. Any woman being adamant is none of your business. A woman becomes independent. உங்களுக்கு அதல பிரச்சனை வருது. தப்பி தவறி வெளிய போய் 10-5 சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாளுங்க. ஒரு ஆண் அடமெண்டா இருந்தா அது அசர்ட்டிவ்னஸ் னு சொல்றீங்க. ஒரு பெண் அடமெண்டா இருந்தா அது பாஸ். ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதை ஏன் பிரிக்கிறீங்க? நான் அதிகாரம் பண்ணி நீ சொல்ற, அது உன்னுடைய வியூ. ஒன்னு. ரெண்டாவது, ஒரு இண்டிபெண்டன்ட்டா ஒரு பெண் வளர்ந்து நிற்கிறத உங்களால தாங்கிக்க முடியல. கடைசி வரைக்கும் சோத்துக்கு துணிக்கு நம்ம கிட்டயே கையேந்தி நிக்கணும், அப்பதான் பயம் இருக்கும். 2. மூணாவது, உன் கட்டவரலுக்கு கீழே நான் இருக்கேன்னு நீ நினைக்கிறியா? அந்த காலம் மலையேறி போச்சு. சிறகு அடிப்போம் நாங்க. சிறகுகள் வந்தது எங்கோ செல். 4வது, உன் ஃபேமிலி சர்க்கிள் உனக்கு தெரிஞ்ச 4 பேரை மட்டும் வச்சு எல்லாரையும் அப்படி பாக்குறது தப்பு. அவங்கள பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்கன்னா சமைக்கிறவ, துணி துவைக்கிறவ. இந்த 4 பாயிண்ட நீங்க பதில் சொன்னா கரெக்டா இருக்கும். வாங்க, உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வந்து கொட்டுங்க. இல்ல அதுதான் இப்போ பாசினஸ் சொல்றாங்கல, we are giving chances. The chance isn't yours to give. You do not dole out chances. பிச்சை கொடுக்கல யாருக்கும் இங்க. எந்திரி லூசு. அம்மா யார கட்டிங்க வந்தா? See, I'd rather நீங்க ஒவ்வொரு பொண்ணையும் உங்களுடைய அம்மாவோ உங்களோட தங்கச்சியாவோ பார்க்கிறதுன்னு இல்ல. சரி ராகேஷ், நீ ரொம்ப கோவமா இருக்க, நான் அப்புறமா வந்து மீட் பண்றேன். Every human being is of either sex. Very simple. Rape எதனால நடக்குது?
பொண்ணோட ட்ரெஸ்னாலயா? யாரு பொம்பளைய பார்த்து வாங்கினாங்க 85 year old கெழுவில இருந்து 2 மாசம் குழந்தையில இருந்து ஹிஜாப் போட்டுக்கிறதுல இருந்து ஷார்ட்ஸ் போட்டுக்கிறதுல இருந்து எல்லாருக்கும் ரேப் நடக்குது. It is only the viewers problem. ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பான ஆள் கிடையாதுங்க. விஷயம் என்னன்னா எல்லாரும் ட்ரெஸ் பிடிச்சிட்டே தொங்குறீங்க. இட் இஸ் வெரி ஈஸி. நீ ஒழுங்கான உடை அணிந்து கவர்ச்சியாக அதுக்குள்ளே இருக்கு. இதுவே பழசு. ஐயோ என்னைக்கு தான் நீங்க எல்லாம் வெளியே வர போறீங்களோ, ஆனா நீங்க எல்லாம் உருப்பட போறது இல்ல. இந்த மனநிலையே தப்பா இருக்கு. இதை ஏன் சார் நம்ம அதிகாரமா பார்க்கணும்? ஒரு பாசத்தால சொல்லக்கூடாதா? தங்கச்சிட்ட என்ன அதிகாரமா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தனம். சுத்தி சொன்னதுல வந்து 2-3 முக்கியமான விஷயம். ஒன்னு பெண்ணை நம்பாது. ஓகே. ரெண்டாவது பணம் போய். ஓகே செலவாய் போயிடும். அப்புறம் டைம் வேஸ்ட். மொத்தமா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சுத்த வேஸ்ட். ஈக்குவாலிட்டி இன்னும் ஸ்டேட்மெண்ட்ஸ்லயோ ஐடியாஸ்லயோ வரல. நீங்க எங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்தீங்க இல்லையா, அதுலயே ஐ சன் ஆஃப் மட்டும் தான் இருந்தது. சகல இந்த கேஸ்ல இதான் முக்கியமான பாயிண்ட். நோட்டி. சோனியா நானால விமனே பார்ட்டிசிபேட் பண்றது இல்லையா என்ன? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. ஏன் சன் ஆஃப் மட்டும் தான் இருக்கு அதுல? அப்பா will change it ma. We are sorry about it. இந்த மாதிரி குட்டி குட்டியா ஒரு இடத்துலயும் இருக்கு. ஏன்னு சொல்றேன்னா என்னால பொறுக்க முடியல. உண்மை என்ன அடக்கிட்டு இருக்கேன். ஓகே, let me come to the next question. நிறைய படங்கள் பார்த்திருப்பீங்க. பொண்ணுனா எப்படி இருக்குன்னு தெரியுமா? நமக்கு பஞ்ச் டயலாக்லாம் நிறைய சினிமால உண்டு ரைட்டா. நான் பொம்பளைக்கு பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளடி. இந்த மாதிரியான ஒரு டயலாக் படத்துல வர்றப்போ எந்த சீனை நீங்க ரசிச்சு கை தட்டி? பொண்ணு பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. சூப்பரப்பா. எஸ்எம்எஸ் படம். பொண்ணுனா எப்படி இருக்கணும் தெரியுமா? நல்லா அடகொடகமா, அமைதியா, நல்லா குத்து வழக்கு மாதிரி. எப்படி சார் நீங்க வாங்க நல்லா குத்து வழக்கு மாதிரி. முன்னெல்லாம் பொண்ணுனா டெய்லியும் சாரி கட்டுவாங்க, காலைல எழுந்து கோலம் போடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, சமையல் செய்வாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அதெல்லாம் அந்த காலம். இப்ப தலையில இருக்கிற மசல் கூட காப்பாற்றாது. ஆனா இப்போ எழுச்சிக்கிறதே 10 மணிக்கு மேலதான். அவங்க ஃபெஸ்டிவல்னா மட்டும்தான் சாரி கட்டுவாங்க. ஆனா பாரு, புடவையே இல்லாத பஞ்ச பரதேசிங்க மாதிரி 24 மணி நேரம் கிழிச்சு போன நைட்டியோட சுத்துவாளுங்க. ஓகே, அப்ப சாரி கட்ட பொண்ணு நல்ல பொண்ணு. அப்படி இல்ல, நான் சொல்றேன் ட்ரெடிஷனல். சிம்பிள் தம்பி, ஒரு ஐடியா நம்ம முடிவுக்கு வரணுமா இல்லையா? உங்க தியரி படி அப்ப சாரி கட்ட பொண்ணு தான் நல்ல பொண்ணு. கருத்துக்களை மிக கச்சிதமாக கவுகிறீர் போங்கள். வேற யார் மேல கோவம்? என்னால கோவம்? அந்த ப்ளூ ஷர்ட் குத்து விளக்கு நான் இன் வாட் சென்ஸ் குத்து விளக்கு நீங்க பெண்ணோட கனெக்ட் பண்ணீங்க. எல்லாரும் தொண்டு தொட்டு சொல்றா சொல்லுடா. 1 தொட்டு 99. குத்து விளக்கு கிலோ பெருசு இருக்கும், எவ்வளவு சைஸ்ல இருக்கும், அங்க அப்படியே ஷார்ப் எட்ஜஸோட. அது எந்த இதுல நீங்க விமனோட கனெக்ட் பண்றீங்க? இதுக்கு வேற வழக்கம் கேக்குறானீங்க. குத்து வழக்கு தான் பொண்ணுன்னு சொல்லல. குத்து வழக்கு ஏத்துற மாதிரி தான் பொண்ணு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. குள்ள நனபேண்ட என்னைய வர்ணிக்கிற அந்த வாய் இருக்கேதான்டா இவ்வளவு பேசுற. குத்து விளக்கு ஏத்துற மாதிரினா அது என்ன கிரைட்டீரியா, என்னென்னலாம் போட்டுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு எப்படி யோசிச்சுட்டு குத்து விளக்கு ஏத்தணும்? சரி ஏத்தாத. சரி ஏத்தாத. உன்னை யார் ஏத்த சொன்னா? You made a statement in the show. People are watching. நீங்க ஆன்சர் பண்ணணும். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? தம்பி ஒரு நிமிஷம். ஒருத்தங்க சொன்ன கருத்துக்கு இன்னொருத்தங்க பேசுறாங்கன்னா நீங்க என்ன இப்ப இது என்ன கேமா? ஆளாளுக்கு கொடுத்து நான் பால் போடுறேன். நாங்க என்ன கேட்டோம் அதற்கு மட்டும் தான் பதிலே தவிர சிம்பிள். அந்த பொண்ணு ரொம்ப சீரியஸா சொல்லுது. people are watching. இம்மான குத்து விளக்கு மாதிரி இருக்கணும் ஒரு பொண்ணு, குத்து விளக்கு மாதிரி இருக்கனா ரொம்ப நாளா சொல்றீங்களே, வாட் இஸ் குத்து விளக்கு மாதிரி ஒரு பொண்ணு? பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஏன் மூளைனே. பட் ஆனா ஏன் அது சொன்னீங்க அப்புறம்? தெய்வீகமா பாப்பாங்க, அதனால நான் குத்து வழக்கு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். தெய்வீகம்னா காட் லைக் அந்த மாதிரியா? என்ன பேசிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு மடக்காத. இப்ப காடுக்கு தெய்வத்துக்கு என்ன கிரைட்டீரியா வைக்கிறீங்க? புரியல, இன்னொரு கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா. அம்மா கரையில கொஞ்சம் வேலை இருக்கு. குத்து விளக்கு மாதிரி ஒரு பொண்ணு இருக்குன்னா தெய்வீகமா இருக்கணும். தெய்வீகம்னா தெய்வம் மாதிரி இருக்கணும். சோ தெய்வம் மாதிரி இருக்கணும். அப்ப தெய்வத்துக்கு நீ என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சிருக்க? ஏந்து நீ உட்கார்ந்தா ரொம்ப அசிங்கமா இருக்கற. நல்ல டைம் எடுத்துங்கப்பா, யோசிங்கப்பா. லட்சணமா இருக்கணும். லட்சணமா இருக்கணும். யோசிச்சே இன்னும் நல்லதா சொல்லு. அடக்கொடக்கமா இருக்கணும். அவ்வளவுதான். இவ்வளவு சாமியா? நக்கல்யா அவனுக்கு. கையெடுத்து கும்பிட மாதிரி இருக்கணும். கையெடுத்து கும்பிட மாதிரி இருக்கணும். ரொம்ப மாடர்னா நினைச்சிட்டு இருக்க பழமைவாதிகளா தான் எல்லாரும் இங்க உட்கார்ந்து பேசுனீங்க இவ்வளவு நேரமா. அதெல்லாம் கண்ட்ரி பொருட்டுங்க. இதெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தாதுங்க. இல்ல நாங்க சிம்பிளா இருந்துக்கிறோம் இதே மாதிரினா அப்படினா நீ தெய்வீகமா இல்ல லட்சணமா இல்ல குடும்பமா இல்ல பொண்ணா இல்ல குத்து விளக்கு ஏத்த மாட்டீங்கன்ற வேண்டியது. 40 பக்கம் ரூல் நோட் ஒன்னு வாங்கி இதே மாதிரி கேவலமா 10 விஷயம் எழுதி நீங்களே கலாச்சி காரி துப்பிக்கீங்க. என்னுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ல இருந்து வெளியில வர நான் இப்படி போட்டுக்கிறேன். உனக்கு ஸ்ட்ரெஸ் லெவல்ல வெளியில வரமா நீ திட்டி போட்டுக்க. நீ வேணா கட்டாரத்துல போட்டுக்கங்கறீங்க. ரைட்டா? அது சரியா? அது எதை பத்தி பேசுறதா எதை பேசிக்கிட்டு அவங்க பேசுறது அந்த மாதிரி தானே இருக்கு. ஓகே, நீ என்னோட விஷயத்துல கண்டுக்காத, சோ நானும் உங்க விஷயத்துல கண்டுக்க மாட்டேன். ஓகே, லெட் இட் பீ. பேசாம வாயை கொடுத்து அத புண்ணாயிக்க போற. நம்ம ரியாலிட்டியா பேசலாம். நாங்க போட்டாலும் நீங்க கோவப்படாம இருப்பீங்க அப்படினு கிடையாது. That's your opinion. You can put your own status. We are appreciating that status. அவரே சொல்றாரா? வெரி குட் பிரில்லியன்ட். சிம்பிளா தம்பி, அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போற பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா? இல்ல, கல்யாணம் பண்ணல. பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறானே. என்னடா கோபால? அப்படிதானே? எங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கு, எங்களுக்கும் கமிட்மெண்ட் இருக்கு. நாங்களும் ஸ்பெண்ட் பண்றோம், நாங்களும் earn பண்றோம். நாங்க யாருமே இந்த மாதிரி டாக்லைன் வைக்கலையே.
அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்கு சார். நம்ம வந்து definitely gents will have a higher quality of vehicle or higher capacity of vehicle rather than the ladies. அடேப்பா நம்மள மாதிரி நீங்களும் டிவி ஷாம்பு தான் வச்சிருக்கீங்க. நம்மளுக்கு அதே வண்டிதானா? ஆமா. ஹலோ நீங்க நல்ல ஹை குவாலிட்டின்னு சொல்றீங்க அதுல. நீங்க சொன்னீங்க மென்ஸ்க்கு அதுல ஹை குவாலிட்டி பைக்ல. Definitely men have a upper hand in driving. அமைச்சர் இந்த முறை மாட்டுவா. நான் ரேசர் தான் வாங்க பாப்போம் மென்னா இல்ல நான். அதான் சொல்றேன் நான். பட் 1% பண்ணிட்டீங்கன்னா நான் ஒத்துக்கறேன் பென்ஸ்க்கு மட்டும் தான் ஹை குவாலிட்டி இருக்குன்னு. என்ன சண்டைக்கு வர்றயா? தெரியுதுல்ல மண்ட பத்திரம். நீங்க சவால் ஏத்துக்கிறீங்களா? I am not a professional racer. இல்ல அவங்க ப்ரொபஷனல் ரேசர்லாம் கிடையாது. அந்த பொண்ணு வண்டி ஓட்டுவாங்க. நான் கண்டிப்பா அவங்க ப்ரொபஷனல் ரேசர் நான் ஏத்துக்கிறேன் சார். இவன் ஐஸ் வந்து போயினாச்சு எங்க வந்தா? எங்கடா ஒரு 10 அடி ஓட்டு பாப்போம். ப்ரொபஷனல் இல்ல. ஆனா எனக்கு கட்ஸ் இருக்கு. நான் எல்லா பைக் ஓட்டி இருக்கேன். I very well accept that. ரேஸ் வைக்கிறமா இல்லையாங்கறத ஃபர்ஸ்ட். அட என்ன தலைவரே? கோமாளி என்னைய மாதிரி தைரியமான ஆளா இருந்தா பரவாயில்ல. கொஞ்சம் பயந்தவன் நானே. நான் இங்க வந்து ரேஸ் ஓட்றவங்கள பத்தியோ அத பத்தி நான் பேசவே இல்ல. நீங்க गर्ल्स பத்தி பேசுவீங்க நான் ரேசரே கிடையாது. ஏம்பா வைதுட்டேன்னு ஒத்துக்குப்பா. இல்லன்னா 2 மணி நேரம் பேசியே கொல்லுவா. ஒரு நிமிஷம் நான் 8 இயர்ஸ் பைக் ஓட்றேனா ரேசர் கிடையாது. எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க. ஒரு நிமிஷங்க. இல்ல அதான் சொல்றேன் சார். நான் வந்து உன்ன மாதிரி ஆள் கிட்ட நேரடியா சவால் விட்டா பின் வாங்குற பாரு. நான் வந்து அந்த ரேஸ் ஓட்றவங்கள பத்தியோ ரேஸ் இல்லப்பா. விஷயமே இதுதான். பொம்பளைங்கன்னா பொறுப்பா இருக்கிற, ஆம்பளைங்கன்னா ஏன் இவ்வளவு வெறுப்பா இருக்கிற? இல்ல சார் புரியுது. இந்த ஸ்கூட்டி பை போட்றவங்கள மட்டும் தான் நான் அந்த பர்టిక్యులர் பண்ணி சொன்னேன். ஓகே ஆக்சுவலா அவங்க கேட்ட 3 கேள்விக்கு கடைசி வரைக்கும் நம்மளால பதிலே சொல்ல முடியல. நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு அப்பா எம்மகிட்ட நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம அந்த சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு அமேசிங் நீயான கண்டென்ட்ல மீட் பண்ணலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம்.